வணக்கம் அன்பர்களே, நண்பர்களே. என் பேக்ரவுண்ட் எப்படி சொயின்னு போயிட்டு இருக்கோ, நம்ம வாழ்க்கையும் கூட அப்படிதாங்க. எதை நோக்கி போகிறோம், எதுக்காக போகிறோம், எதனால் போகிறோம் அப்படிங்கிறது தெரியாமல் நம்மளும் இப்படி கண்ணு கட்டின இது மாதிரி கண்ணு கட்டின குதிரை மாதிரி சொயின்னு தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஜோக்ஸ் அப்பார்ட், சப்ஸ்கிரைப் பண்ணாதது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி டாபிக் எதை பற்றி அப்படின்னா, அந்த திருமண பொருத்தம் ஏன் வந்து சில பேர்த்துக்கு வாழ்க்கை நல்லா இருக்குது, ஏன் சில பேர்த்துக்கு வாழ்க்கை நல்லா இல்லை அப்படிங்கிற வீடியோவை பற்றி தான். ஸோ நீங்கள் ஒரு ஆணாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சுக்கிரன் அப்படிங்கிறது தான் மனைவி. நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா செவ்வாய் அப்படிங்கிறது தான் கணவர். ஸோ எல்லாருமே சொல்கிறாங்க, இந்த 10 பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணு, 11 பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணு, வாழ்க்கை சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்க. ஏன்னா பொருத்தம் அப்படிங்கிறத நட்சத்திரத்தை வச்சு தான் பார்க்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சுவாதி நட்சத்திரம், நான் 3 கல்யாணம் பண்ணியிருக்கேன். இல்லை 3 கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு வைங்க. ஸோ இன்னொரு சுவாதி நட்சத்திரக்காரர் இருக்கார், அவர் வந்து கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டார். ஸோ அந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு கிருத்திகை நட்சத்திரம் பொருந்தும் அப்படின்னா இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் எல்லா பசங்களும், ஐ மீன் ஃபார் எக்ஸாம்பிள் 1 கோடி பேர் இருக்காங்கன்னா 10 லட்சம் பேர் அந்த பாப்புலேஷனில் தான் இருப்பாங்க. ஸோ எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகும் அப்படிங்கிறத நம்ம வந்து எப்போவுமே எடுத்துக்கூடாது. பட் ஒரு கட்டத்தை பார்த்து நம்ம சொல்லலாமா அப்படின்னா தாராளமாக சொல்லலாம். இப்போ ஒரு கட்டத்தில் குருங்கிறது எப்போவுமே நம்ம ஜாதகருங்க, சுக்கிரன்கிறது மனைவி, ஐ மீன் கணவர் ஜாதகத்தில், செவ்வாய்ங்கிறது கணவர் மனைவி ஜாதகத்தில். இப்போது சுக்கிரனோ செவ்வாயோ ஒரு ஜாதகத்தில் பவர் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க வாழ்க்கை, கல்யாண வாழ்க்கை வந்து கேள்விக்குறி தான். ஏன்னா ஊருக்குள்ளே வந்து அவங்க பெரிய பருப்பாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே தொடப்போம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஆட்கள் வந்து நம்ம பொறுமையாக ஜெயம் அப்படின்னு போயிட்டா நல்லது. ஆனால் நம்ம மாதிரி ஆட்கள் வந்து பொறுமையாக இருக்க முடியாது. ஏன் எதுக்குன்னு கேட்போம், அது வந்து 5 பதிலாக வரும். ஸோ வாழ்க்கை துணையை தேடும் போது இப்போ லவ் மேரேஜ்னால் பிரச்சனை இல்லைங்க, யாருமே பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. ஆனால் அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னு போகும்போது பொருத்தம், அந்த 10 பொருத்தம் 11 பொருத்தம் பார்க்குற பதில் இந்த 2 பொருத்தத்தை பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த பொண்ணுக்கோ பையனுக்கோ வந்து குழந்தை பாக்கியம் இருக்கா, அண்டர்ஸ்டாண்டிங் கேப்பபிலிட்டி இருக்கா, ஃப்யூச்சரில் வந்து இஷ்யூஸ்னால் விட்டு கொடுக்காம போகிற தன்மை இருக்கா அப்படிங்கிற எல்லா பொருத்தமுமே வந்து நம்ம ஜாதகத்தை பார்த்தோன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வைங்களேன், புருஷன் வந்து முன்னாடி போவார், பொண்டாட்டி வந்து 20 அடி பின்னாடி போவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வைங்களேன், மேபி அந்த மேல் டாமினன்ஸ், மேல் சாமினிசம் எல்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கு தான், இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். ஆனால் பெண்கள் வந்து அந்த ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறதோ இல்லை ஐயோ கணவருங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறதோ இந்த காலத்தில் நம்ம வந்து அப்படி எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா ஃபீமேலுக்கும் ஈக்குவலான ரைட்ஸ் நம்ம வந்து கொடுக்க ஆரம்பிச்சாச்சு அப்போது. ஸோ ஒரு கல்யாண துணையை தேடுறதுக்கு முன்னாடி ஜாதகம் பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டுங்க. கண்டிப்பாக இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் வந்து கண்டிப்பாக இனிமேல் ஷார்ட்ஸாக நான் போடுவேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.